Hey guys, warm welcomes to all. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியஸ்ட் எம்மியஸ்ட் இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் தான் ஹோம்மேடாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டில் எப்பவும் வச்சுருக்க மில்க்கு, பட்டரு, அப்புறம் இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் மிக்ஸ் நம்ம வாங்கிக்கணும். அது ரெடிமேடாக நமக்கு இருக்கும், அதை வாங்கிக்கலாம். அது இருந்தால் போதும். நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு 10 to 15 minutes ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/2 liter மில்க் எடுத்திருக்கோம். இந்த 1/2 liter மில்க்குக்கு பார்த்திங்கன்னா 1 tablespoon பட்டர் அண்ட் 100 gram பேக்கெட் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கிக்கோங்க. ஐஸ்கிரீம் மிக்ஸ் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பிஸ்தா ஃப்ளேவர் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த மில்க்கை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். ஓகே, நமக்கு இது மாதிரி பால் நல்லா கொதிச்சு வரணும். நம்ம ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்பேட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆடை நமக்கு நிறையா வரணும். எவ்வளோ ஆடை வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா 1 tablespoon பட்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆடையெல்லாம் நிறையா எடுத்ததுக்கப்புறம் பட்டர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பட்டரை பாலோடு நல்லா அது பிளெண்ட் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி நல்லா பட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்ஸ்டன்ட் மிக்ஸ் 100 gram பேக்கெட் அதை ஃபுல்லுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டுக்கலாம். ஃபுல் பேக்கெட் போட்டுடலாம். 1/2 liter மில்க்குக்கு பார்த்திங்கன்னா 100 gram ஃபுல் பேக்கெட் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எந்த லம்ஸும் இல்லாமல். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவர். இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க நமக்கு மில்க் நல்லா திக்காகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக எடுத்து ஒரு மிக்சரில் போட்டுக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ண முடியும். அப்போ தான் பீட்டர் வச்சோன்னா நம்மளால் அந்தளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகாது. நமக்கு நல்லா க்ரீமியாக அந்த ரிச்னஸ் வேணும்னா கண்டிப்பாக மிக்சரில் போட்டு பிளெண்ட் பண்ணால் தான் நல்லா கிடைக்கும். எந்த அளவுக்கு ஆடை அது நிறையா நமக்கு மேலே வருதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்சரில் போட்டு இதை அடித்து எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ நல்லா அடித்து எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி நல்லா எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நல்லா மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட நல்ல பவுல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட மாற்றிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணும். 2 to 4 hours ஆகும். நம்ம ஃப்ரிட்ஜை பொறுத்து, ஃப்ரீஸ் ஆகிற ஸ்பீடை பொறுத்து. ஓகே, இப்போ ஒரு 4 hours ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, இந்த மாதிரி நல்லா திக்காக க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீமை ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஜஸ்ட் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக லாலிபாப்பில் இருக்க அந்த மேலே இருக்க ரோஸ் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ நம்மளோட சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு.
ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரோம், அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.